மதுரை மாவட்டம் மேலூரில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கரும்பு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்புகள் அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. மேலூர் பகுதியானது முல்லை பெரியாறு பாசன பகுதியின் கடைமடை விவசாய பகுதியாகும். இந்த பகுதியில் சுமார் 88,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்டவை பிரதான பயிராக விளைவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஆண்டுதோறும் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கரும்புகள் தோட்டத்திலிருந்து அறுவடை செய்யும் பணிகளில் தொழிலாளர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலூர் கரும்புக்கான தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலும் நல்ல பெயர் பெற்றதாக உள்ளது. ஏனென்றால் இந்த கரும்புகள் அடர் கருப்பு நிறம், மொழி இடைவெளி, நல்ல இனிப்பு சுவை, தித்திப்பு போன்ற காரணங்களால் சென்னை, நாகர்கோவில், தூத்துக்குடி, கோவை போன்ற வெளியூர் வியாபாரிகள் லாரிகளில் இங்கு வந்து மொத்த விலை கொடுத்து கரும்புகள் வாங்கி செல்கிறார்கள். மேலும் தமிழக பொங்கல் பரிசு தொகுப்பிற்காகவும் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கட்டு கரும்பானது ரூபாய் 350 முதல் 500 வரை விலை விற்கப்பட்டு வருகிறது என்று விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள்.